சார் காக்கி சட்டை படத்தோட டைம்லேயே கமல் சார் வந்து ஒரு பெரிய ஆக்டராக எமர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இணையவே இல்லையா சார் கமல் சாரோட? சந்தர்ப்பங்கள் சரியாக வரல, நான் தாங்க மிஸ் பண்ணிட்டேன் அது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம போய் அவர் பெரிய ஸ்டார் இல்லையா, அப்படி நம்ம தான் அவர்கிட்ட போய் அடிக்கடி கம்யூனிகேஷன் வச்சுருக்கணும். அதான் விஜயகாந்த் சொல்கிறேன், நீ காலில் சக்கரம் கட்டி சுற்றிட்டே இருக்கிறாள், ஒரு செகண்ட் சும்மா இருக்க மாட்டேன் நான். இந்த நடிப்பு ஓடுறது, ஸ்கிரிப்டுக்கு ஓடுறது, மியூசிக்கு போகிறது, எதையோ பண்ணி ஒரு இடத்துல நீ சும்மா இருக்க மாட்டேன் விஜயகாந்த். அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இவன் சும்மாவே இருக்க மாட்டான், எந்த எங்கேயாவது சுட்டாது நம்ம போய் தொடர்புலே இருந்துக்கணுங்க. தொடர்புலே இருந்தால் எனக்கு நல்ல ரோல்லாம் அவர் கொடுத்துப்பார். நேரம் நாசர் இடத்துல நான் இருந்திருப்பேன். அது அந்த சந்தர்ப்பங்களை விட்டுட்டோம். அது ஏன்னு தெரியல, ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு நீங்கள் நடிப்பு தரேன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமுயற்சி. அவங்களுக்கு 1000 வேலை இருக்காங்க, நம்மள எப்படி அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் சார். ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு போய் உயர போக போக உழுவு தூரம் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் பார்ப்பாங்க எல்லோரும், ரஜினி சாரும் சரி கமலும் சரி, 1000 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குங்க. ஒரு முறை ரஜினி சார் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது வீட்டிலே இருந்துக்க மாட்டீங்க 80ஸ்லாம், அது ஏன் கேட்கலன்னு சொல்லி அவருக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரு படம் ஓடுது, நான் ஸ்டாப் ஹிட்டுங்க அவருக்கு, அப்போ வீட்டிலே இருக்க முடியாது. அப்போது வீட்டிலே ஒருத்தர் இருக்க முடியாமல் எப்போ ஸ்டுடியோ தான் என்னுடைய ஒய்ஃப் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போதும் கேமரா கிட்டே இருப்பார், வீட்டில் இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் இருப்பார், திரும்ப ஷூட்டிங். வெற்றி அடைஞ்சால் கூட ஒரு படம் ஒரு 3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன், எகைன் புது படத்துக்கு ஓடிடுவேன். சார் வீட்டில் என் ஒய்ஃப் தான் வந்து, மேடம் தான் வந்து சொன்னாங்க, அவங்க தான் வீட்டை பார்த்துட்டு பிள்ளைங்களே பார்த்துட்டு இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் வளர்த்து வந்தது என் ஒய்ஃப் தான் சொன்னார்.